10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 18 பார்க்குறோம். மரபியல், மரபணுக்கள், மரபியல் மாற்றம் மற்றும் உயிரிகளின் பாரம்பரியமாதல் பற்றி படிக்கும் அறிவியல் தான் மரபியல் அப்படின்னு சொல்கிறோம். மெண்டல் இவர் 22 to 84 ஆஸ்திரிய துறவி. தனது சோதனைகள் மூலம் இந்த மரபியல் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. 822 செக்கோஸ்லோவேக்கியாவில் இருக்க சிலிசியன் அப்படின்ற ஊரில் இவர் பிறக்கிறாரு. பட்டாணி செடியை தான் இவர் ஆராய்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கிறாரு. 7 வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாரு. 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரங்களை வச்சு தன் சோதனைக்கு உட்படுத்துகிறாரு. ஸோ 34 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பட்டாணி பைட்டாணி 4 லெட்டர் இருக்கா. ஸோ லாஸ்ட்டுக்கு 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரத்தை வச்சு இவர் இந்த சோதனை பண்ணுறாரு. எதுக்காக பட்டாணியை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா, இயற்கையாகவே அது தன்மகரந்த சேர்க்கை செய்யும். ஓராண்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஓராண்டு குறுகிய காலத்திலே பல தலைமுறைகளை உருவாக்கிறோம். அயல்மகரந்த சேர்க்கையும் அதில் பண்ணலாம். பல வேறுபட்ட பண்புகள் அதில் இருக்குது. மலர்கள் அனைத்தும் இருபால் தன்மை கொண்டவை. இதெல்லாம் தான் அவர் அதை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன். ஸோ இதில் இந்த டோட்டல் பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கள்ல, அது எல்லாமே இந்த சிங்கிள் பிக்சர்லேயே நம்ம பார்த்துடலாம். அவர் கேமெட்டுகள் அப்படின்னா 2 அந்த பெற்றோர் தலைமுறை சேர்றது, கேமெட்டுகள் சேர்றது. ஃபஸ்ட்டு நெட்டைத்தன்மையுள்ள ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறாரு. குட்டைத்தன்மை, அதாவது தண்டு நெட்டையாக இருக்குது, தண்டு குட்டையாக இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது. இது கேபிட்டல் டி, இது ஸ்மால் டி. இது ரெண்டையும் சேர்க்குறப்போ என்னென்ன வருதுன்னா டிடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரியா? ஸோ இப்போ ஒரு ஓங்குத்தன்மையும் ஒடுங்குத்தன்மையும் இருக்கிற ரெண்டு குரோமோசோம் ஒரே இதில் இருக்கிறப்போ அந்த ஓங்குத்தன்மை இருக்கிற அந்த பண்பு தான் வரும். ஸோ F1 தலைமுறை, இந்த ஃபஸ்ட்டு தலைமுறையில் ஜீனோ டைப் எல்லாமே டிடின்னு வருது. ஸோ எல்லாமே நெட்டையாக தான் வரும். பீனோ டைப் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னா நெட்டையாக தான் வரும். அடுத்து F2 அடுத்த தலைமுறையில் திரும்ப கலப்பு பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் 1:2:1 அப்படின்ற ரேஷியோவில் வரும். ஓகேவா? இதில் ஒன்லி நெட்டை அதான் வந்துருச்சு, ஈஸ்ட் போடுறதுக்கே வெளியில். ரெண்டாவது தலைமுறையில் ஒன்று டிடி. ஸோ அது எப்படி வருது அப்படின்னா அது ஓங்குத்தன்மை. அடுத்து ஓங்குத்தன்மை, அந்த ரெண்டும் ஓங்குத்தன்மை. அடுத்து கடைசி ஒன்று மட்டும்தான் ஒடுங்குத்தன்மையில் வருது. ஸோ 1:2:1. ஸோ நெட்டை குட்டை. இப்போ இந்த 1+2 இது எல்லாமே நெட்டையில் சேர்ந்துருது. ஸோ ஆப்வியஸ்லி 3:1 அப்படின்ற ரேஷியோவில் F2 தலைமுறை வருது. ஸோ இது ஃபுல்லாகவே ஓங்குத்தன்மை தான். இதில் 3 ஓங்குத்தன்மை, 1 ஒடுங்குத்தன்மை அப்படின்னு வருது. ஸோ இன்னும் ஃபர்தராக அவர் இதை டெவலப் பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாகின்றன. அல்லீல்கள் அப்படின்றது தான் கடைசி, அதாவது 23 குரோமோசோம் இருந்துச்சுன்னா 23ஆவதில் அது அந்த டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும்ல, அதுதான் அந்த அல்லீல்கள். ஸோ ஓங்கு பண்பு தான் டாமினேட் பண்ணி இருக்குது. ஓங்கு பண்புன்றது அந்த நெட்டை பண்பு, ஒடுங்கு பண்புன்றது அந்த குட்டை பண்பு அப்படின்னு சொல்கிறாரு. முதல் சந்ததி கலப்பீரில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெற்ற வச்சு இவ்விரு காரணிகளும் பிரிந்து சார் நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களை உருவாக்குகின்றன. புன்னட்கட்டம் அப்படின்றவர் புன்னட்டாஸ் அப்படின்றவர் உருவாக்குறாரு. ஸோ அது ஒரு சோதனை பலகை. கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது அப்படின்ற ஒரு வரைபட முறை. அடுத்து இருபண்பு கலப்பு சோதனை. மெண்டல் விதையின் நிறம், வடிவத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாருன்னா, விதையின் நிறம் மஞ்சள் பச்சை, விதையின் வடிவம் உருண்டை சுருங்கியது. ஸோ இதை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஸோ உருண்டையாகவும் மஞ்சளாகவும் இருக்கிறது ஓங்கு பண்பு. ஓகேவா? அதே மாதிரி பச்சையாகவும் சுருங்கியும் இருக்கிறது ஒடுங்கு பண்பு. ஸோ இதை ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறாரு, இது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறாரு. ஸோ அதை ரெண்டையும் கலப்பு பண்ணுறப்போ ஓங்கு பண்பு தாவரங்கள் தான் அதிகமாக வருது. ஃபைனலி என்ன ஆகுதுன்னா 9:3:3:1 அப்படின்ற புறத்தோற்ற விகிதத்தில் தான் உருவாகுது. ஸோ அதுக்கான படம் தான் அப்படி. உருண்டை மஞ்சள் மட்டும் 9 வருது, சுருங்கிய மஞ்சள் 3, உருண்டை பச்சை 3, சுருங்கிய பச்சை 2மே ஸ்மால் லெட்டரில் வருது. 1, அதாவது அப்போ ஒடுங்குத்தன்மை 1 தான் வருது. ஸோ மற்ற எல்லாம் இந்த ஓங்குத்தன்மையை தான் டாமினேட் பண்ணிடுது. 9:3:3:1 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது அவ்வளோதான். அடுத்து மெண்டல் இது மூலமாக நிறைய விதிகள் சொல்கிறாரு. என்ன? ஓங்குத்தன்மை விதி, ஓங்குத்தன்மை அதிகமாக இருக்குது. தனித்து பிரிதல் விதி, கேமெட்டுகளின் கலப்பற்ற தன்மை விதி. தனித்து பிரிதல் கேமெட்டுகள் விதிப்படி தான் கேமெட்டுகளின் கலப்பற்ற தன்மை உருவாகுது. தனித்து பிரிதல் விதிப்படி தான் கேமெட்டுகளின் கலப்பற்ற தன்மை உருவாகுது. கலப்படம் இல்லாமல் வாழணுன்னா தனித்து போய் வாழணுன்ற மாதிரி. சார்பின்றி ஒதுங்குதல் விதி. ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றும் ஜோடியினர் சார்பின்றி
ஒதுங்குகின்றன. ஜீன் காரணிகள் அதாவது நிறையா இது டிஃப்ரெண்ட்டாக கலக்கும் போது என்ன ஆகுது, சார்பின்றி ஒதுங்கி போயிடுது. ஸோ அதுதான் மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு கண்டுபிடிப்பிற்காக வந்து டிஹெச் மோர்கனுக்கு நோபல் பரிசு வழங்கக்கூடியது. மரபியலில் குரோமோசோம் மோகன் இப்போ ரீசெண்டாக கூட கோட் மூவியில் வந்தார்ல மோகன் அப்படிங்க வச்சுக்கோங்க. அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கார் குரோமோசோம் பற்றி, அதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அடுத்து வால்டேயர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர். வால்டர் வெற்றியில் அந்த குழந்தைக்கு பேர் வைப்பார். அந்த மாதிரி அந்த குழந்தை இறந்து போயிடும். அதே மாதிரி வால்டேயர் தான் குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கி பயன்படுத்துகிறாரு. டிஎன்ஏவை வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். டிஎன்ஏனா என்னது, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் நன்கு ஒட்டி சுருண்ட குரோமோட்டின் நிலைகளை கொண்ட மரபுகள் குரோமோசோம் என்று அழைக்கப்படுகிறது. டிஎன்ஏவின் ஒரு பகுதி தான் வந்து ஜீன். ஸோ அதோட அமைவிடத்தை பொறுத்து தான் அந்த அமைவிடத்தை வந்து லோக்கஸ்ன்றாங்க. அதை பொறுத்து அந்த மரபு தகவல்களை ஜீன்களை பொறுத்து தான் மரபு தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படுது. சகோதரி குரோமேட்டிடுகள் என்று அழைக்கப்படும் 2 ஒத்த இலைகள் வந்து குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுது. சென்ட்ரோமியர்கள் தான் வந்து 2 குரோமேட்டிடுகளை இணைக்குது. மெல்லிய குரோமோனிமா என்ற அமைப்பால் ஆனது. குரோமேட்டிடுகள் குரோமோனியாவால் ஆனது. குரோமேட்டியர்கள் வந்து நிறையா இருக்குது, எண்ணற்றதாக இருக்குது. ஸோ அது வந்து குரோமோசோம் புரதங்கள் வந்து ஹிஸ்டோன் மற்றும் ஹிஸ்டோன் அல்லாதவை 2 புரதங்கள் இருக்குது. ஹிஸ்டோன் அல்லாதவை உலோக அயனிகளும் இதில் இருக்குது. புரதங்கள் குரோமோசோம்கள் கட்டமைப்பிற்கு ஆதரவாக விளங்குகிறது. புரதம் தான் கட்டமைப்புக்கு காரணம். ஸோ வந்து ஜீனில் இருக்க புரதம் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. அடுத்து இது வந்து முதன்மை வச்சுருக்கோம், இரண்டாம் நிலை வச்சுருக்கோம், இதெல்லாம் பேசிக் தான். குரோமோசோமின் இறுதி பகுதி தான் டீலோமியர். இறுதி பகுதி தான் டீல் வச்சுக்கோம். ஸோ டீலோமியர் 2 நுனிகளும் எதிரெதிர் தன்மையுடையன ஒன்றுடன் ஒன்று சேருவதை தடுக்கிறது. நிலைப்புத்தன்மையை அழித்து பராமரிக்கிறது. சரியா, தனித்தனியாக இருந்தாலும் நிலைப்புத்தன்மையை டீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுது. ஒரு முறையில் நீண்ட குமிழ் போன்ற இணைப்புறுப்பு காணப்படுகிறது. குரோமோசோம்களில் நீண்ட குமிழ் போன்ற இணைப்புறுப்பு காணப்படுகிறது. இந்த இணையுறுப்பு தான் சேட்டிலைட் அப்படின்றாங்க. சேட்டிலைட்னால் என்னது, நீண்ட கமிழ் போல் இணையுறுப்பு சேட்டிலைட் எப்போவுமே வந்து ஒன்றா போகாது, 2 போகும். ஒன்று கீழே இருந்து எரிய வைக்கணும், இன்னொன்று உந்தி விசைக்கு மேலே தள்ளணும். ஸோ ரெண்டு இணைஞ்சு இருந்தால் அது சேட்டிலைட் அப்படின்னு வச்சுக்கணும். சேட்னா குரோமோசோம்கள். டீலோமியர்கள் ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம். டீலோமியர்கள் டீலா நோடீலா அப்படின்னு சொல்கிறது டீலோமியர்கள். வயசாயிடுச்சா, அவனுக்கு வயசாயிடுச்சு நோடீல் அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர் வரிசையாக வந்து இருக்கும். ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் போதும் இந்த டீலோமியர்கள் சுருங்குமா. ஸோ வந்து ஒரு டைமில் அப்படியே சுருங்கி மொத்தமாக குறுகி போயிடுது. ஸோ வேலை செய்ய முடியாத போது செல்கள் முதுமையடைய காரணமாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்ட்ரோமியர்கள் நிலைக்கேற்ப குரோமோசோம்களின் வகைகள். இந்த இமேஜ் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். எப்படின்னா வந்து இங்கே ஒரே ஒரு முனை நீண்ட கரம், ஒரே ஒரு கரம் நீண்ட கரம் மட்டும்தான் இருக்கும். சென்ட்ரோமியர்னால் இணைக்கிறது, நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இணைக்கிறது ஒன்று இருக்குது, ஒரே ஒரு கரம் நீண்ட கரம் தான் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டீலோசென்ட்ரிக். ஒன்று தனியாக இருந்தால் அது கூட டீல் போடுறது ஈஸி, டீலோசென்ட்ரிக். இன்னொன்று வந்து இந்த பக்கம் குட்டையான கரம் இருக்குது, குட்டியாக இருக்கும். மேலே குட்டியான கரம், கீழே 2 நீளமான கரம். 2 கரம் இருந்தால் சண்டை தான் வரும். ஸோ அக்ரெசிவாக சண்டை வரும், அக்ரோசென்ட்ரிக். அடுத்து இது வந்து ஜே ஷேப்லேயோ இல்லை எல் ஷேப்லேயோ இருந்துச்சுன்னா சப் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது 2 சமமானது, சென்ட்ரோமியர் சென்டரில் இருக்கும், அப்படி இருந்தால் அது வந்து மெட்டாசென்ட்ரிக். அதுதான் சொல்லியிருக்காங்க. இது ஜே ஷேப்பில் எல் ஷேப்பில் இருக்கும். மெட்டாசென்ட்ரிக்னால் 2 சமநீளம் உள்ள கரங்கள் வந்து இருக்கும். இது புக் பேக்கில் கூட வரும். ஸோ பணிகளின் அடிப்படை குரோமோசோம்களின் வகைகள் எப்படின்னா வந்து யூகரியோட்டிக் குரோமோசோம்களை ஆட்டோசோம்கள் அல்லோசோம்கள்னு பிரிக்கிறோம். ஆட்டோசோம்கள்னால் ஃபஸ்ட்டு இருக்க 22, மொத்தம் 23ல் ஃபஸ்ட்டு இருக்க 22 ஆட்டோசோம்கள், கடைசி இருக்க 1 மட்டும் தான் அல்லோசோம்கள். அதுதான் பாலினத்தை வந்து நிர்ணயிக்குது. அதனால் அது பேர் பால் குரோமோசோம். அல்லோசோமை வந்து பால் குரோமோசோம் அப்படின்றாங்க. அதை வந்து ஹெட்ரோசோம்கள், ஏன்னா வேறுபட்டிருக்கலாம். ஸோ ஹெட்ரோசோம்கள். பட் அந்த ஆட்டோசோம்கள் வந்து ஹோமோசோம்கள், ஏன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மனித செல்லில் 23 ஜோடி குரோமோசோம்கள், 22 ஜோடி ஆட்டோசோம்கள், 23 அல்லோசோம்கள், அதுதான் சொல்லியிருக்காங்க. இது எப்போவுமே இருமய நிலையில் வந்து இருக்கும். 2NA உற்பத்தி மற்றும் இனச்செல்களும் ஒரு குரோமோசோம் தகவல் மட்டும் இடம்பெற்றுள்ளது. இன செல்கள் வந்து ஒற்றைமைய செல்கள். இன செல்கள் வந்து ஒற்றைமைய செல்களாக இருக்குது. அது 2 சேரும் போது தான் என்னமாக வரும் அப்படின்னு தெரியும். அடுத்து குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு, வடிவம் இதெல்லாம் தான் வந்து கேரியோடைப் அப்படின்னாங்க. ஏதாவது எப்படி கேரி பண்ணிக்குது, குரோமோசோமோட எண்ணிக்கை எப்படி இருக்குது, அளவு எப்படி இருக்குது, அதோட வடிவம் எப்படி இருக்குது, எப்படி குரோமோசோம் அதை கேரி பண்ணிக்குதுன்றனால கேரியோடைப்போட வரைபட விளக்கம், சிற்றினத்தோட கேரியோடைப்போட வரைபட விளக்கத்தை தான் இடியோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இமேஜ் தான் இது. 22 வரைக்கும் வந்துருச்சு. 23 தான் எக்ஸாக வருமா இல்லை XYயாக வருமான்ற டிஃப்ரென்ஸ் பால் குரோமோசோம். அடுத்து டிஎன்ஏவோட அமைப்பு.
டிஎன்ஏவோட அமைப்பை பற்றி வந்து ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சஸ் கிரிக் வந்து இந்த 3D அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. வாட்சை பார்த்துக்கிட்டே வாட்சிலேருந்து லைட் மாதிரி வரும் நிறைய படத்தில், அப்படி 3D இமேஜ் வர்ற மாதிரி காமிப்பாங்க அவெஞ்சர்ஸ்லலாம். ஸோ அந்த மாதிரி தான். அடுத்து ரோசஸ் ஃப்ராங்க்லின் மற்றும் மௌரிஸ் வில்கின்ஸ் இவங்க தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் வாட்சனும் கிரிக்கும் அதை வெளியிடுறாங்க அவங்க மாதிரியை யூஸ் பண்ணி. அடுத்து நோபல் பரிசு வந்து இதனால் வாட்சனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நியூக்ளிக் அமிலம், முக்கியமாக நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு தான். வாட்சில் இருந்து ஒரு பக்கம் பார்த்தா 3D வருது, இன்னொரு பார்த்தா N அப்படின்ற சிம்பிள் வருது. ஏன்னா நியூக்ளிக் அமிலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு, அதுக்கு தான் வந்து நோபல் பரிசு அவருக்கு கிடைக்கும். டிஎன்ஏ மூலக்கூறின் வேதியியல்பு பாலிநியூக்ளியோடைடு தான் வந்து டிஎன்ஏ. ஓகேவா. ஒரு சர்க்கரை மூலக்கூறு டிஆக்சி ரைபோஸ் சர்க்கரை, ஒரு சர்க்கரை இருக்கும், ஒரு நைட்ரஜன் காரம் இருக்கும், அது போக வந்து ஒரு பாஸ்பேட் உப்பு. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிஎன்ஏல என்ன இருக்குன்னா ஒரு சர்க்கரை, ஒரு காரம், சர்க்கரை இனிப்பாக இருக்குது, ஸோ காரத்துக்கு ஒன்று சாப்பிட்ணும், அடுத்து உப்பு போட்டுடணும், பாஸ்பேட் தொகுதி. ஓகேவா. சர்க்கரை. அடுத்து வந்து ஒரு நைட்ரஜன் காரம். இந்த நைட்ரஜன் காரமில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பியூரின், இன்னொன்று வந்து பிரிமிடின். ஸோ பியூரின்னா பியூராக இருக்கணும். ஸோ அந்த அடிமனசுலேருந்து பேசினா பியூராக பேசுவாங்க. அடுத்து குவான்னு குழந்தை கத்தும், குழந்தையும் ரொம்ப பியூர் ஹார்ட்டடாக இருக்கும். ஸோ அடினைன் குவானைன் வந்து பியூரின்கள். பிரமிட் மேலே ஏறி நின்று தான் வந்து சைட் வியூலாம் தெரியும். தைன் டான்ஸ் ஆடணுன்னாலுமே ஒரு ஸ்டேஜில் பிரமிட் ஷேப்பில் இருக்க ஸ்டேஜில் போய் தான் டான்ஸ் ஆடணும். ஸோ பியூரின்கள் அப்படின்னா அடினைன்கள், குவானைன்கள். பிரிமிடின்கள்னால் சைட்டோசின் மற்றும் தைமின். அப்புறம் ஒரு பாஸ்பேட் தொகுதி நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோசைடு. இதுலேயே வந்து தெரிஞ்சிடும். நியூக்ளியோடைடு அப்படின்னா நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் வந்து சேர்ந்தது. நியூக்ளியோசைடை வந்து எது பாஸ் பண்ண வைக்குதோ அதுதான் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அப்படின்னா அதிலே எண்ணெய் இருக்குது. ஸோ நைட்ரஜன் காரம் ப்ளஸ் சர்க்கரை சேர்ந்தது. சரியா. அடுத்து நியூக்ளியோடைடுகள் அதில் இடம்பெற்றுள்ள பியூரின்கள் மற்றும் பிரிமிடின்களுக்கு ஏற்ப உருவாகின்றன. டிஎன்ஏனா பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. இது வந்து புக் பேக்கில் வரும்னு நினைக்கிறேன். இந்த இலைகள் இரட்டை சுருள் அமைப்பு இருக்கும், எதிரெதிர் திசைகளில் செயல்படும். மையத்தில் நைட்ரஜன் காரங்கள், சர்க்கரை, பாஸ்பேட் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதுக்கு டிஎன்ஏ முதுகெலும்பாக இருக்குது. ஸோ வந்து முதுகெலும்புகள் எப்படின்னா வந்து டிஎன்ஏவோட முதுகெலும்பு எப்படின்னா அந்த சர்க்கரையும் பாஸ்பேட்டு தான் சொல்லுவாங்க. சர்க்கரைனா சுகர்னு வச்சுக்கோங்களேன், சுகர் பாஸ்பேட் எஸ்பி, அதாவது சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து முதுகெலும்பு. ஸோ வந்து டிஎன்ஏவோட முதுகெலும்பு சர்க்கரை பாஸ்பேட் நீங்கள் வச்சுக்கணும். இது புக் பேக்லேயும் வரும். நைட்ரஜன் காரங்கள் இணைறுதல் ஹைட்ரஜன் பிணைப்புகளால் தான் வந்து இணைச்சிருக்கோம். எது ஏடி, ஏயும் டியும் டபுள் பிணைப்பாக இருக்கும், அது ஹைட்ரஜன் பிணைப்பாக இருக்கும். ஸோ அது ஹைட்ரஜன் பிணைப்புனால தான் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து சைட்டோசின் குவானைனும். சரியா. சைட்டோசினும் சிஜி பண்ணிகிட்ருக்காங்கல்ல நிறைய படத்துலலாம், அதெல்லாம் ட்ரிபிள் பாண்டாக இருக்கும். 3D படத்துக்கு வந்து சிஜி நிறையா பண்ணணும். 3D படத்துக்கு சிஜி நிறையா பண்ணுவாங்க. ஏடிக்கு டபுள் பாண்டு. நிரப்பு கார இணைவுறுதல், இதுக்கு பேர் நிரப்பு கார இணைவுறுதல். நைட்ரஜன் காரங்களுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு டிஎன்ஏவிற்கு நிலைப்புத்தன்மையை தருகிறது. இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் ஒரு முழு சுற்றில் 10 கார இணைகள் இருக்கும். ஒரு இரட்டை சுருளில் 10 கார இணைகள். ஏன்னா 10 வத்தல் போட்டேன் அப்படிம்பாங்க காரத்துக்கு, 10 வத்தல். சரியா. அடுத்து இரட்டை சுருளில் உள்ள நியூக்ளியோடைடுகள் பாஸ்போடை எஸ்டர் பிணைப்புகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. இரட்டை சுருளில் உள்ள நியூக்ளியோடைடுகள் வந்து பாஸ்போடை எஸ்டர், அதாவது பி இருக்குது, பி அப்படி இன்னும் நிறையா அப்படி வரிசையாக பி மாதிரியே நிறைய போட்டுகிட்டே வந்தோம்னா அது ஒரு இரட்டை சுருள் மாதிரி வந்துடும். ஸோ பாஸ்போடை எஸ்டர் பிணைப்புகளால் இரட்டை சுருள்னாலே பாஸ்போ. ஓகேவா. அடுத்து சர்வின் சர்காஃப் கூற்றுப்படி, அவரே காஃபில் இருக்கார், என்ன சொல்கிறாருன்னா டிஎன்ஏ எப்பொழுதும் அடினைன் விகிதமும் தைமின் விகிதமும் சமமாக உள்ளது. ஏடி விகிதம் சமமாக இருக்குது. அதே மாதிரி குவானைன் சைட்டோசின் இது விகிதமும் சமமாக இருக்குது. அதே தான் ஏடி எப்படி ஒரு விகிதத்தில் இருக்கோ அதே மாதிரி சிஜி ஒரு விகிதத்தில் இருக்குது. ஏடி ஒரு சேம் விகிதம், சிஜி ஒரு சமமான விகிதத்தில் இருக்குது. குவானைன். ஓகேவா. ஸோ அடுத்து டிஎன்ஏ வந்து
ரெட்டிப்பாதல். டிஎன்ஏ வந்து ரெட்டிப்பாதல். டிஎன்ஏ முழுக்கிற தன் அமைப்பை ஒத்த நகல் அப்படி நகலை உருவாக்குறது. ஒவ்வொரு முறையும் செல்பகப்படும் போது 2 சேய் செல்களும் வந்து உருவாக்குறது. அதே மரபியல் தகவல்களை அதே மரபியல் தகவல் தான் அந்த சேய் பெற்றிருக்கும். ரெட்டிப்பாதல் கவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலிகேஸ், அதாவது ரெட்டிப்பாதல் ஒன்று பிரியும் போது நடுவில் ஹெலிகாப்டர் வந்து நிறுத்துவாங்க, ஹெலிகேஸ். அங்கேருந்து பார்த்தா ஒரு டூப் இறங்கி என்ன பண்ணுவார், அங்கே இருக்க ஏதாவது கயிறில் ஏதாவது கட்டி இருந்தாலும் அந்த ரெட்டைச்சுருளை பிரித்து விட்றாரு. என்ன பண்ணுறாரு, 2 பேருக்கு நடுவில் ஏதாவது கயிறு கட்டியிருந்தாலும் அந்த ரெட்டைச்சுருளையும் பிரித்து விட்ற வேலையை வந்து இவர் பார்க்குறாரு. ஸோ டூப் ஹெலிகாப்டர் வருது நடுவில், அடுத்து இந்த ரெட்டைச்சுருளை இந்த டூப் வந்து பிரித்து விட்றாரு. ஸோ டிஎன்ஏ இலைக்கான மாதிரி உரு, இந்த பிரிந்த ஒவ்வொரு டிஎன்ஏலையும் புதிய டிஎன்ஏக்கான மாதிரி உருவாக செயல்படுது. ஆர்என்ஏ வந்து இந்த டிஎன்ஏவோட மாதிரி உரு தான் ஆர்என்ஏ பிரைமரை தோற்றுவிக்கிறது. டிஎன்ஏவோட மாதிரி உரு தான் ஆர்என்ஏ பிரைமரை தோற்றுவிக்கிறது. ஆர்என்ஏ பிரைமர் உருவான பிறகு தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதிகள் உதவியுடன் நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன. ஸோ ஆர்என்ஏ பிரைமர் உருவானவனே டிஎன்ஏ பாலிமரேஸ் அதோட உதவியோடு சேர்க்கப்படுது. ஒரு இலையில் சே இலை தொடர்ச்சியான இலையை உருவாக்கப்படுகிறது. வழிநடத்தும் இலை, இந்த சே இலை தான் வழிநடத்தும் இலை. பின்தங்கிய இலை வந்து சிறிய பகுதிகள் வந்து பின்தங்கிய இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் ஒசகாகி துண்டுகள். டிஎன்ஏல சின்ன சின்ன பகுதிகள் ஒசகாகி துண்டுகள்ன்றாங்க. அதை இணைக்கிறது தான் லிக்கேஸ் நொதி. இதான் புக் பேக்கில் வரும். லிக்கேஸ்னால் வந்து லிங்க் ஏற்படுத்துது, இல்லை லீக்கேஜை தடுக்குது அப்படின்னு ஞாபகம். ஸோ ஒகசாகி துண்டுகளை இணைக்கிறது லிக்கேஸ் நொதிகள். சரியா. ரெட்டிப்பாதல் சபையின் 2 பக்கமும் டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் போது ரெட்டிப்பாதல் முடிவடைகிறது. டெர்மினல் முடிஞ்சிடும். ஸோ ரெட்டிப்பாதல் ஸ்டாப் ஆயிடுது. எதிர் திசைகள் டெர்மினஸ் உள்ளது. தொடங்கும் நிலைக்கு அப்படி டோட்டல் ஆப்போசிட்டாக டெர்மினல் வந்து இருக்கும். டிஎன்ஏவின் முக்கியத்துவம் மரபியல் தத்துவங்களை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு புரதங்கள் உருவாக்கத்திற்கு தேவையான தகவல்களை இது வச்சுருக்கு. உயிரினத்தின் வளர்ச்சிசால் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது எல்லாமே இதான் வந்து பண்ணுது. அடுத்து ஹோமோகேமெட்டிக். 22 + X 22 + Y வருது. அதாவது XY வித்தியாசமான 2 சேர்ந்து ஹெட்ரோகேமெட்டிக். ஸோ XX வந்தால் பெண்ணு, XY அதில் வந்துருச்சுன்னா ஆண். ஸோ இங்கே ஒரு 22 இங்கே ஒரு 22 இருக்கும். ஸோ அந்த 22 ப்ளஸ் லாஸ்ட் இருக்க ஒரு 44 ஆகிடுச்சு. லாஸ்ட் இருக்க குரோமோசோம் Xம் சேர்ந்தால் பெண், Xம் Yயும் சேர்ந்துட்டா ஆனால் உருவாயிரும். அவ்வளோதான். அடுத்து சடுதி மாற்றம். ஈனோத்திரா லாமார்க்கியான மாலை நேர பிரிம்ரோஸ் வகை தாவரத்தில் வந்து ஒரு க்ளூ மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் சடுதி மாற்றம் நடக்குது அப்படின்ட்டு. ஜனிதி மாற்றம்னா குரோமோசோம் சடுதி மாற்றம் மற்றும் ஜீன் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குரோமோசோம் சடுதி மாற்றம் தான் நிறையா வரும். குரோமோசோம் சடுதி மாற்றம் அப்படின்னா வந்து குரோமோசோம் அமைப்பு சரி எண்ணிக்கையில் எதில் மாற்றம் ஏற்பட்டாலும் அது சடுதி மாற்றம் தான். குரோமோசோம் அமைப்பில் எப்படி உருவாகுது அப்படின்னா செல் பகுப்பின் போது ஒரு தவறுதலாக குரோமோசோம் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுது. ஏதாவது ஒன்று நீக்கமடைகிறது, இல்லை ரெட்டிப்பாகிறது, இல்லை தலைகீழாகிறது, இல்லை இடம்பெயர்றது. இதெல்லாம் குரோமோசோம் எண்ணிக்கையிலனா எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ குறையிறதோ இது பன்மைய நிலை பிளாய்டி அப்படின்றாங்க. இது வந்து யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டின்னு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டி. யூப்ளாய்ட்னா அப்படி வந்து ட்ரிபிள் ஆகிறது 4 மடங்கு. அப்போ தான் 2n தான் இருக்கணும், இருமயமாக இருக்கணும். பட் அது 3n ஆயிடுச்சுன்னா அந்த 3 பேராக வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ 3n ஆயிடுச்சுன்னா மலட்டுத்தன்மையை அதில் உருவாக்கிறோம். இது 4n ஆயிடுச்சுன்னா நல்லது தான். அந்த பழத்தையும் பூக்களையும் வந்து பெருசாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். பிளாய்டியை பற்றி முடிஞ்சிச்சு. யூப்ளாய்டி முடிஞ்சிச்சு. யூப்ளாய்டினா 3n 4n அவ்வளோதான். அன்யூப்ளாய்டினா 2n - 1 2n - 2 2n + 1. ஸோ இப்போ வந்து 2n - 1னா இது 1. ஸோ மோனோசோமி. 2n + 1 அப்படின்னா 2 + 1 3 ஆயிடுச்சா. ஸோ ட்ரைசோமி. நல்லிசோமின்னா நல்லிஃபை ஆயிடுது. 2n - 2 போயிட்டா 0 ஆயிரும், நல்லாயிருச்சு. ஸோ இது இப்படிலாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா டவுன் நோய் கூட்டு அறிகுறி சிண்ட்ரோம், அதாவது டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்கள்ல, அது வந்துடும். டவுன் சிண்ட்ரோம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா லாங்ஸ்டன் டவுன் தான் இதை கண்டுபிடிச்சாரு. அதனால தான் அவர் பேரே வச்சுட்டாங்க. இது வந்து எதனாலனா 21வது குரோமோசோமில் இருக்க சேஞ்சஸ்னால. 21வது அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைசோமி. அது வந்து ட்ரைசோமியில் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா மன வளர்ச்சி குறைபாடு, தாமதமான வளர்ச்சி, நடத்தை சார்ந்த பிரச்சனை, பலவீனமான தசையமைப்பு, பார்வை, கேட்டல் குறைபாடு இதெல்லாம் குழந்தைகளில் உருவாகும். அடுத்து ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம். இப்போ குரோமோசோம் சடுதி மாற்றம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம். ஜீனின் நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள். ஜீனில் GIEAN இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை GENE. ஸோ எந்த ஜீனை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்து 2லேயுமே எண் இருக்குது.
ஸோ அந்த எண்ணில் இருக்க ஏதாவது மாற்றம் தான் ஜீன் சடுதி மாற்றம். சரியா? நைட்ரஜன் காரங்களில் ஏற்படும் பதிலீடு, இதுவும் நைட்ரஜனும் எண்ணு தான். ஸோ நைட்ரஜன் காரங்களில் ஏற்படுற பதிலீடு மாற்றம், நீக்கமடைதல், இடைச்சேர்தல், தலைகீழாகுதல், இதனால தான் இயல்புக்கு மாறான புரத உற்பத்தி அதில் நடக்குது. ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிர் அறிவால் இரத்த சோகை நோய். இதுக்கு முன்னாடி பார்த்தது இதில் நிறையா பார்த்தோம். இதில் வர்றது என்னென்னா, ஜீனில் புள்ளி சடுதி மாற்றத்தில் என்ன ஆகுதுன்னா கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் ஒற்றை. இது எப்படி வருது அப்படின்னா, ஹீமோகுளோபின் மூலக்கூறில் புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துது. இது புரதம் உற்பத்தி பண்ணுது இல்லையா? ஸோ புரத அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அந்த ஹீமோகுளோபினில் இருக்க ரத்த பிளட் செல் இருக்கும்ல, ரெட் பிளட் செல்லு, அந்த செல்லோட ஷேப்பு கதிர் அறிவால் வடிவத்தில் மாறிடுதான். ஸோ அதனால தான் கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் உருவாது. வேறுபாடு மிகவும் நெருக்கமான விலங்குகளுடன் காணப்படுகிறது. மெண்டல் 7 பண்புகளை தேர்ந்தெடுத்தார். என்னென்ன? மலரின் நிறம், அமைவிடம், விதையின் வடிவம், நிறம், கனியின் நிறம், வடிவம், தண்டின் உயரம். ஒவ்வொரு பட்டாணி செடியிலும் 2 காரணிகள் ஒரு பண்பு உருவாவதற்கு காரணமாக உள்ளன. அடுத்து, ஒவ்வொரு மனித செல்லும் 23 ஜோடி, இதில் 22 ஜோடி ஆட்டோசோம், 1 ஜோடி அல்லோசோம். ஒரு குரோமோசோம் உள்ளடக்கிய பதில் முதன்மை சுருக்கம் சென்ட்ரோமியர், இரண்டாம் நிலை சுருக்கம் டீலோமியர், சேட்டிலைட், டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். அந்த படம் பார்த்தோம்ல அது. டிஎன்ஏனா ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் ஒரு டிஆக்சி ரைபோஸ் சர்க்கரை, காரம், உப்பு, பாஸ்பேட், பியூரின், பிரமிடன்களை இடையே இணைவுறுதல் நிகழ்கிறது. எங்கே? பியூரின் பியூராக இருக்கிறது, அப்புறம் பிரமிடில் இருந்து பார்க்குறது. அடுத்து தந்தை தான் இந்த பால் நிர்ணயத்தை பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. திடீரென ஏற்படும் மாற்றம் தான் சடுதி மாற்றம். அடுத்து மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் அப்படின்னா பண்புகளை நிர்ணயிப்பது. லாஸ்ட் 23வது தான். ஸோ அது பண்புகளை நிர்ணயிப்பது. 9:3:3:1 உருவாகுது சார்பின்றி ஒதுங்கலில் தான் கடைசியாக இது உருவாகுது. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி சென்ட்ரோமியர் தான் எல்லாத்துக்கும் சென்டரில் இருக்கும். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது மெட்டாசென்ட்ரிக்கில், மற்றதுலலாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் இன்னொருக்கு பார்த்துக்கோங்க. டிஎன்ஏவின் முதுகெலும்பு எதுனா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சர்க்கரை ப்ளஸ் பாஸ்பேட், எஸ்வி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு. ஒசகாகி துண்டுகள் ஒன்றாக இணைப்பது லிங்க் பண்ணுங்கள், இல்லை லீக்கேஜை குறைங்க. ஸோ லீக்கேஜ். மனிதனின் காணப்படும் குரோமோசோம்கள் 22 ஆட்டோ, 1 அல்லோசோம்கள். பன்மைய நிலையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழக்கிறது அப்படின்னா அன்டியூப்ளாய்டு, இதான் 2n-1 வரும். அதனால இதான் இழக்கிறது. மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் அல்லீல்கள். ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம் புறத்தோற்றம் பீனோடைப் அப்படின்னு அழைக்கப்படுது. பண்பின் வெளித்தோற்றம் பீனோடைப். ஒவ்வொரு செல்லின் உட்கருவில் காணப்படும் மெல்லிய நூல் படுத்த குரோமோசோம். ஒரு டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. ஒரு டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றின் அமைப்பு அளவுகளின் அடிப்படையில் பாரம்பரியத்தை தொடரக்கூடிய மாற்றங்கள் சடுதி மாற்றம். மெண்டலின் ஈர்ப்பண்பு கலப்பு விகிதம் F2 தலைமுறையில் அதில் லாஸ்ட்டாக 9:3:3:1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு பண்பு கலப்பு விகிதத்தில் தான் 3:1 வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, ஒரு இதில் ஃபஸ்ட்டு எதுவுமே வராது, அடுத்து 2வது இதில் 3:1. அது ஒரு பண்பு கலப்பு. இருபண்பு கலப்பில் அதில் என்ன வந்துச்சுன்னா 9:3:3:1 தான் வந்துச்சு. ஸோ இதான் ஆன்சர். ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது. இல்லை, ஒவ்வொரு கேமெட்டும் ஜீனின் ஒரே ஒரு அல்லீலே கொண்டது. ஜீனின் அமைப்பில் வேறுபட்ட 2 தாவரங்களின் கலப்பினம் செய்து பெறப்பட்ட கலப்பீரி சந்ததி கலப்பீரி. சில குரோமோசோம்களில் டீலோமியர்கள் எனப்படும் நீண்ட குமிழ் போன்ற இணையிருப்பு காணப்படுகிறது. ஸோ நீண்ட குமிழ் போன்றது காணப்படுது சேட்டலைட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். டீலோமியர் லாஸ்ட்டாக இருக்கும். சேட்டலைட்னால் ஒரு மாதிரி குமிழ் மாதிரி இருக்கும். டிஎன்ஏ பாலிமரேஸ் உதவியுடன் புதிய நியூக்ளியோடைடுகள் செயல்பட்டு புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாகிறது. டவுன் நோய் அறிகுறி 47 குரோமோசோம்கள் உள்ள மரபியல் நிலை. டவுன் சிண்ட்ரோம் 47 ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டோசோம்கள் 22 ஜோடி. இருமைய நிலைனா 2n. அல்லோசோம்கள்லாம் 23வது ஜோடி. டவுன் நோயோட அறிகுறி இந்த 21ல் சேஞ்ச் ஆனால் இருபண்பு கலப்பு அது 9:3:3:1. அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.